ஹலோ மக்களே, ஊருக்கு கிளம்பியாச்சு. ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, அதனால் கிளம்பிட்டோம் ஊருக்கு. அங்கே ட்ரெயின் நல்லா புது ட்ரெயின் இருக்குது. புது ட்ரெயின் தாம்பரத்துலேருந்து ட்ரெயின் போகுது. புதுசாக இருக்குது ட்ரெயின். நான் இப்போ தான் பார்க்குறேன். எப்போவும் எக்மூர்லேருந்து தான் போவோம். இப்போ தாம்பரத்துலேருந்து விட்டுருக்காங்க. கரெக்டாக 4 o'clock கரெக்டாக விட்டாங்க பரமக்குடியில். இறங்கி ஃபங்க்ஷன்லாம் வீட்டுக்கு போயிட்டு ஃபங்க்ஷன்லாம் அட்டன் பண்ணிட்டோம். காலையிலேயே ஃபங்க்ஷனு நிச்சயதார்த்தம் தான். அதை முடிச்சுட்டு அப்படியே எங்கள் ஊர் பக்கத்தில் பசுமண் இருக்குது, அங்கே எங்கள் ஐயா பார்க்க கிளம்பியாச்சு. அது அன்றைக்கே போகல 30ஆம் தேதி, அதனால் மறுநாள் போனோம். அப்பவும் கூட்டமாக தான் இருந்தது. இவர் தேசிய தலைவர், இவர் பசுமண் ஐயா, முத்துராமலிங்க ஐயா. எப்போவுமே வருஷம் வருஷம் நாங்கள் போவோம், பார்த்துட்டு வருவோம். எங்கள் குலதெய்வத்துக்கு அடுத்து இவர் தான். அங்கே அவர் வாழ்ந்த இடம் அதெல்லாம் போய் வீடியோ எடுத்தேன். ஃபோனில் எடுத்ததுனால சரியாக தெரியல. நான் தெரிஞ்ச வரைக்கும் எடுத்திருக்கேன். ஒரு வாட்டியும் அவர் வாழ்ந்த வீடு அதெல்லாம் போய் பார்த்தோம். கூட்டமாக இருந்துச்சு, சரியாக எடுக்க முடியல என்னால். இந்த வீட்டில் தான் ஐயா வாழ்ந்தார். அது ஒவ்வொரு இந்த அவார்டெலாம் வாங்கியிருப்பார். அது எல்லாம் ஃப்ரேம் போட்டு வச்சுருந்தாங்க. ரொம்ப பழமையான வீடு இது. நல்லா அது பராமரிச்சுட்டு வராங்க. வீடு அவ்வளோ அழகாக இருந்துச்சு. வீடு கதவு ஜன்னல்லாம் நல்லா பெயிண்ட் அடித்து நல்லா புதுசாக வச்சுருந்தாங்க. இதுதான் அவர் பூஜை ரூமு. எப்போவும் இங்கே தவம் பண்ணுவாங்க. முருகர் அவருக்கு பிடிச்ச சாமி. மயில் கூடவே இருந்துச்சுன்னு சொல்லுவாங்க. அவர் இறக்கும்போது மயிலும் இறந்து போச்சுன்னு சொன்னாங்க. சஷ்டியில் பிறந்து சஷ்டிலே அவர் இறந்துனால முருகராக வணங்குறோம் நாங்கள். அங்கே எல்லாம் கம்பெலாம் சுற்றுறாங்க. சின்ன பசங்க கம்பு நல்லா சுற்றுனாங்க. ஒரு சின்ன பொண்ணு தேவரைய வேஷம் போட்டு வந்துச்சு, முத்துராமலிங்க தேவரைய. இந்த பொண்ணு அழகாக சுற்றிச்சுக்காங்க. அங்கே நின்று வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். இதுதான் என்ட்ரன்ஸு. இது வெளியே தான் போகணும். லைன் நின்றுட்டு இருந்தாங்க. இது வெளியே ஃபோட்டோலாம் விற்றுக்கிட்டு இருந்தாங்க. எல்லாம் ஃபோட்டோ இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. கடைங்கள் எல்லாம் நிறையா கடைங்க இருந்துச்சு. அப்படியே பார்த்துட்டு நாங்கள் வெளியே வந்துட்டோம். கூட்டமாக இருக்கும். டக்குன்னு வெளியே அனுப்பிச்சிட்டாங்க எல்லாம். அப்படியே கிளம்பியாச்சு. ரொம்ப வெயிலாக இருக்கும். ஜிகர்தண்டா வாங்கி குடிச்சிட்டு அப்படியே வண்டியில் கிளம்பியாச்சு. போகிற வழியெலாம் நல்லா போச்சு. விவசாயம்லாம் முடிஞ்சிருச்சு. ஐபிஎஸ்சில் எடுத்துருவாங்க. அதனால் விவசாயம் போடலை இந்த வாட்டி. இதான் போடுவாங்க போல இருக்குது. முதல்ல போட்டதுனால விவசாயம் பண்ணிட்டாங்க போல. அப்படியே கிளம்பிட்டோம். சரியான வெயிலாக இருந்துச்சு, பயங்கரமாக. அங்கே
அங்கேயே வர வழியில் ஒரு அம்மன் கோயில், அவங்க சந்தன மாரியம்மன் காளியம்மன் கோயில் இருந்துச்சு. அங்கேயே பார்த்துட்டு சாமி கும்பிட்டுட்டு நாங்கள் இதான் ஃபஸ்ட் டைம் இந்த கோயிலுக்கு போகிறது.